ஒரு காம்பீட்டிங் பிஸ்னஸில் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து யூ லுக் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு மேன் இதில் எடுத்துக்குவோம். நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோவை ஷூட் பண்ணுறோம். இதுக்கு 2 பேர் ஷூட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எடிட்டிங் இருக்கிறாங்க. 5 வீடியோ தான் ஒரு நாளைக்கு எடிட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டூல்ஸ் மூலிமா நீங்கள் 10 வீடியோ எடிட் பண்ணலாம். டூல்ஸை யூஸ் பண்ணுறது ஒரு ப்ரொடக்டிவிட்டி. இதை பேசும்போதே உங்கள் பிஸ்னஸோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் எங்கெங்க ஏரியா ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவிட்டி மூலிமா ரெவன்யூ இன்க்ரீஸ் நடக்கும், ரெவன்யூ இன்க்ரீஸ் மூலிமா ப்ராஃபிட் நடக்கும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு நாம் வந்து ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் ஹவு த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் அவர் பாட்டம் லைன். பாட்டம் லைன்னா உங்களுக்கு தெரியும், டாப் லைன், பாட்டம் லைன். டாப் லைன் அப்படிங்கிறது சேல்ஸு, பாட்டம் லைன் அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மலாக ஒரு P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ரெவன்யூஸ் எழுதுவோம், லெஃப்ட் சைடு எக்ஸ்பெண்டிச்சர் எழுதுவோம். ஸோ மேலே வந்து உங்களுக்கு சேல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் டாப் லைன். நீங்கள் என்ன டிவிஷன் வச்சுருக்கீங்களோ அல்லது உங்களுக்கு ஒன்று தான் ப்ராடக்ட்னா ஒரே ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீம் தான் இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் அது எல்லாருக்குமே நிறைய வரும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த பை இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி, ஹவு டு இம்ப்ரூவ் தி டாப் லைன், த்ரூ தட் ஹவு டு இம்ப்ரூவ் தி பாட்டம் லைன். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இப்போ ஒரு மேன் இதில் எடுத்துக்குவோம். இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவை ஷூட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இதுக்கு 2 பேர் ஷூட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எடிட்டிங் இருக்கிறாங்க. இது வந்து நாங்கள் பிளான்டாக வாரத்துக்கு 2 வீடியோன்னு வச்சுருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு வந்து 10 வீடியோ ஷூட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அதை 12 பண்ணுனீங்க. இதே சேம் 2 பீப்புள், அதே வித் 2 சேம் எடிட்டர்ஸ். 2 பேர் ஷூட் பண்ணுறாங்க, 2 பேர் எடிட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 12 பண்ணுனீங்க அப்படின்னா வித் த சேம் காஸ்ட், சரிங்களா, அவங்களால வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுது. 2 வீடியோ அவுட்புட்டு 20%. 10 வீடியோஸ்ங்கிறது 12 வீடியோஸ் ஆகும்போது 20% அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஈச் வீடியோ மேக்ஸ் ரெவன்யூ. இப்போ இது நாங்கள் ரெவன்யூக்காக போகிறதில்ல, நம்ம வந்து என்டர்பிரனர்ஷிப்பை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ இப்போ நிறையா வந்து இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்கிறாங்க. அவங்க வீடியோஸ் எல்லாம் இப்போ என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து தே கோ ஃபார் வியூஸ் மூலிமா ஆட் ரெவன்யூவில் தான் அவங்களுடைய ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ அப்போ 10 வீடியோவில் எனக்கு வந்து 1000 ரூபாய் வருது அப்படின்னா 12 வீடியோ போகும்போது 1200 வரும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த 200 ரெவன்யூவில் இன்க்ரீஸ் ஆகும். பட் வித்தவுட் எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகாது. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 2 வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு சேர்த்தி ஆகலாம். பட் நீங்கள் இருக்கிற ரெண்ட் அதே தான், சேலரி அதே தான். சரிங்களா? ஸோ அப்போ நேச்சுரலி இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் பாட்டம் லைன். ஸோ அப்போ ப்ரொடக்டிவிட்டிங்கிறது வந்து அதுக்காக வந்து இந்த பீப்புள் வந்து நீங்கள் 5 வீடியோ எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் இம்பாசிபிள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுட்டோமா, இன்னைக்கு டேவில் நம்மளுடைய டைமை ஆப்டிமைஸ் பண்ணணும்னா ஆல்ரெடி வந்து 10 வீடியோஸ் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னோம்னா 12 பண்ணுறதுங்கிறது இட் இஸ் பாசிபிள் வித்தின் அவர் லிமிட். ஹியூமனோட கெப்பாசிட்டிக்கு நீங்கள் 15 பண்ணுனீங்க அப்படின்னா தே மே எக்ஸாஸ்டட் அல்லது வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்கும். ஸோ அப்போ ஹியூமனோட கெப்பாசிட்டிக்கு அதே சமயத்தில் மோட்டிவேட்டடாக நம்ம எவ்வளோ வந்து நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறது இது ஒரு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். இந்த மாதிரி தே சேம் பீப்புள் அவங்களோட இன்னைக்கு கரண்ட் கெப்பாசிட்டியிலேருந்து கரண்ட் ஒர்க்கிங் ஸ்டைலிருந்து எப்படி அதனுடைய அவுட்புட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிறது ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரிமெண்ட். இன்னொன்று டூல்ஸை யூஸ் பண்ணி, உதாரணத்துக்கு இப்போ ஷூட்டிங் இதே மாதிரி தான் பண்ணி ஆகணும். பட் வென் வி கோ ஃபார் எடிட்டிங், இதை நான் வந்து இந்த வீடியோ ஷூட்டிங் இதை பற்றி நீங்கள் பேசணும்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸோடவே கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இதை பேசும்போதே உங்கள் பிஸ்னஸோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் எங்கெங்கே ஏரியா ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது தெரியும். ஸோ இதே அந்த எடிட்டிங் இப்போ வந்து ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து இந்த அளவுக்கு வந்து எடிட்டிங் டூல் கிடையாது. 20-30 இயர்ஸ் பேக்கு அன்னைக்கு நீங்கள் இந்த கல்யாண வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்னைக்கு ரொம்ப மினிமம் தான் எடிட்டிங்கு. சரியா? அதுக்கப்புறம் இப்போ எடிட்டிங் டூல்ஸ் நிறையா வந்ததுனால 5 வீடியோ தான் ஒரு நாளைக்கு எடிட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டூல்ஸ் மூலிமா நீங்கள் 10 வீடியோ எடிட் பண்ணலாம். ஸோ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறது ஒரு ப்ரொடக்டிவிட்டி. நீங்கள் வந்து ஒரு காம்பீட்டிங் பிஸ்னஸில் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து யூ லுக் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி. எந்தெந்த ஏரியாவில் உங்களால் வந்து
ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வர முடியுங்கிற ஆங்கிளில் திங்க் பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள், அதில் என்னென்ன ஆக்ஷன் நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் காலேஜ் படித்த காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருக்கிறேன், இன்பிளான் ட்ரைனிங் போயிருக்கிறேன். அதாவது வந்து நான் பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் இப்போ மெக்கானிக்கல், அதாவது அசோக் லைலாண்ட் கம்பெனிக்கு ஒரு 10 days இன்பிளான் ட்ரைனிங் போயிருந்தேன். கோயம்புத்தூரில் டெக்ஸ்டூல்னு இருந்தது, இப்போ அந்த கம்பெனி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்டூல் கம்பெனிக்கு இன்பிளான் ட்ரைனிங் போயிருக்கிறேன். ஸோ அப்போ வந்து அந்த ஃபவுண்ட்ரியில் போனீங்க அப்படின்னா, ஃபவுண்ட்ரியில் வந்து அந்த பீப்புள் வந்து அவங்களுடைய கை ஆக்ஷன் முதற்கொண்டு வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ எப்படி வந்து அதுக்கு கேன் சார்ட்னு ஒரு சார்ட் இருக்குது, அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி ஸோ எப்படி பீப்புளோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேன் சார்ட் இன்னைக்கு எந்த அளவுக்கு யூசேஜ் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுடைய எஸ்பெஷலி இன் மேனுஃபேக்சரிங்கில் இருந்தீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். சேல்ஸ் சைட்லேயும் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கூகுள் ஷீட் நார்மலாக பேப்பரில் எழுதி நீங்கள் சேல்ஸ் கால், சேல்ஸோட நீங்கள் ஃபாலோ அப்ஸு, அதாவது யாரை போய் பார்த்தாங்க, லீட்ஸு, ஃபாலோ அப்ஸ், இதெல்லாம் பேப்பரில் எழுதி நோட்டில் எழுதி மேனேஜ் பண்ணுறதை விட குறைஞ்சபட்சம் ஒரு கூகுள் ஷீட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கூட, அல்லது எக்ஸல், ஏதோ ஒன்று, எக்ஸல் ஆர் கூகுள் ஷீட்டு, நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லீட்ஸ் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணலாம், எதுவும் தவற விட மாட்டோம். அதை ஃபாலோ அப் கரெக்டாக மூவ் பண்ணி அன்னைக்கு டேவில் நம்ம அதெல்லாம் ஃபாலோ அப் இருக்குன்னு பார்க்கலாம், அவங்கள ஃபாலோ அப் பண்ணலாம். ஸோ இப்போ இது மூலிமா வந்து நீங்கள் ஒரு சேலுக்கு பதிலாக 2 சேலை கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது இட் இஸ் அ ப்ரொடக்டிவிட்டி. ஏன்னா அந்த ஒரு சேல்ஸ்மேன் ஒரு ஆர்டர் எடுக்கிறத விட 2 ஆர்டர் எடுக்கிறாரு, அதாவது அதை நம்ம வீக்குன்னு வச்சுக்கலாம், மந்த்துன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு 2x ப்ரொடக்டிவிட்டி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஹவு கேன் இம்ப்ரூவ் தி ப்ரொடக்டிவிட்டின்னு பாருங்க. சரியா? ஸோ அதை மைண்டில் போட்டு அனலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணிங்கனாவே உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவிட்டி மூலிமா ரெவன்யூ இன்க்ரீஸ் நடக்கும், ரெவன்யூ இன்க்ரீஸ் மூலிமா ப்ராஃபிட் நடக்கும். ஸோ ப்ளீஸ் லுக் த ஏரியாஸ் வேர் யூ நீட் டு இம்ப்ரூவ். தேங்க்யூ.